வணக்கம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆச்சரியமான உண்மைய கூறினால் நீங்க நம்புவீங்களா? ம். கண்டிப்பா. அது என்னன்னு கேட்க ஆர்வமா இருப்பாங்க. அதாவது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தொடக்கமே இல்ல அப்படின்னு சொன்னா, பிக் பேங், கடவுள் உலகை படைத்த முதல் நாள், இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. உண்மையிலே இது கொஞ்சம் தலை சுற்ற வைக்கிற விஷயம்தான். இப்போ நாம இன்னைக்கு ஆராயப் போற பகவத்கீதையின் 13வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம் இந்த மாபெரும் ரகசியத்தை தான் சொல்லுது. சரியா சொன்னீங்க. இந்த ஸ்லோகத்தின்படி பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் அப்படிங்கிற ஒண்ணும் கிடையவே கிடையாது. இது எப்படி சாத்தியம் என்பதை புரிந்து கொள்வதுதான் நமது இன்றைய நோக்கம். ஆமா. இப்போ பிரபஞ்சத்திற்கு தொடக்கமே இல்லை என்றால் அது எப்படி உருவானது என்ற கேள்வி வரும் இல்லையா? இதுல உள்ள மிக அடிப்படையான உண்மை என்னவென்றால் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நாம் இரண்டே இரண்டு விஷயங்களாக பிரித்து விடலாம். ஓஹோ! இரண்டே இரண்டு விஷயங்களா? அது என்னென்ன? ஒன்று காண்பவர், அதாவது நித்தியமான உணர்வுபூர்வமான உண்மை நிலை. மற்றொன்று காணப்படுவது, அதாவது எந்த உணர்வும் இல்லாத முழுமையான ஜடப்பொருள். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த காண்பவர், நித்தியமானவர் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனா அந்த காணப்படுவது, அதாவது இந்த ஜடப்பொருள் எப்படி தொடக்கமே இல்லாததாக இருக்க முடியும்? ஹம் கரெக்டான கேள்வி. அது எப்போதாவது ஒரு காலத்துல உருவாகி இருக்க வேண்டும் அல்லவா? அங்கதான் நாம் விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டும். இந்த காணப்படுவது அப்படிங்கிறது படைப்புக்கு முன்பே ஒரு வெளிப்படாத நுட்பமான வடிவத்தில் இருந்தது. அதன் பிறகுதான் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், பூமி என்ற 5 மூலக்கூறுகளாக விரிவடைந்தது. அட, அப்போ நமது உடல் உட்பட இந்த உலகத்துல நாம பார்க்கிற அத்தனையுமே இந்த மூலக்கூறுகளின் சேர்க்கைதான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. சுருக்கமாக சொன்னால் இவை எல்லாமே எந்த உணர்வும் இல்லாத உயிலற்ற ஜடப்பொருட்கள்தான். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. எல்லாமே வெறும் உயிரற்ற ஜடப்பொருள் என்றால் நமக்கு எப்படி சுயமாக சிந்திக்கும் திறன் வந்தது? ம் அதாவது, நான் எனது என்ற உணர்வு எப்படி சாத்தியமாகிறது? இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. நமது மனம் என்பது ஒரு நுட்பமான ஜடப்பொருள்தான். ஆனால் அது ஒரு கண்ணாடியைப் போல செயல்படுகிறது. அது காண்பவரின் உணர்வை உள்வாங்கி தன்னுள் அப்படியே பிரதிபலிக்கிறது. ஓ, ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுதா? ஆமாம். இதை சுலபமாக புரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ ரோபோக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றுக்கு சொந்தமாக உயிரோ சிந்திக்கும் திறனோ இல்ல, சரியா? மனிதர்கள் கொடுத்த தரவுகளை வைத்துக்கொண்டு அவை இயங்குகின்றன. நமது மனமும் அப்படிதான். நிஜமாவா? நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு அந்த டெர்மினேட்டர் படத்துல வர்ற ரோபோக்கள் தான் ஞாபகம் வருது. அட, சரியான உதாரணம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா, ரோபோக்கள் ஒரு கட்டத்துல மனிதர்கள் கிட்ட இருந்தே தங்களுக்கு சுதந்திரம் கேட்பது போல இயங்கும். அதே மாதிரி வெறும் பிரதிபலிப்பை கொண்ட நமது மனம் தனக்கென ஒரு அகங்காரத்தை உருவாக்கிக் கொள்கிறது. எக்ஸாக்ட்லி. தன்னை இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனித்த ஒரு சுதந்திரமான உயிரினமாகவே அது நினைச்சுக்குது. அதேதான். அந்த அகங்காரம்தான் நான் என்று நம்மை தவறாக நினைக்க வைக்கிறது. உண்மையில் நாம் அனைவருமே அந்த நித்தியமான உணர்வின் பிரதிபலிப்பை தாங்கி நிற்கும் ஜடப்பொருட்களே. ஆனா இதுல எனக்கு இன்னொரு குழப்பம் இருக்கு. எல்லாமே ஒரே உணர்வின் பிரதிபலிப்பு என்றால், ஏன் ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறான்? ஒருத்தருக்கு இன்பம், இன்னொருத்தருக்கு துன்பம் என்று ஏன் ஆளுக்காள் மாறுகிறது? இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. அதாவது ஒரு பித்தளை பாத்திரத்தை ரசாயனம் போட்டு துலக்குனா அது முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி ஒளிரும். ஆமா. ஆனா துலக்காத பாத்திரம் மங்களாக இருக்கும் இல்லையா? ம். அதுபோல மனிதர்களுக்குள் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இங்கே அந்த பாத்திரத்தை துலக்கும் ரசாயனம் எது தெரியுமா? அதுதான் நாம் முந்தைய காலங்களில் செய்த கர்மாக்கள் அல்லது செயல்கள். ஓஹோ, கர்ம வினைதானா? ஆமா. ஒருவரின் கர்மவினை தூய்மையாக இருந்தால் அவரது மனம் அந்த உணர்வை மிக தெளிவாக பிரதிபலிக்கும். கர்மவினை மோசமாக இருந்தால் பிரதிபலிப்பு மங்கலாக, அதாவது துன்பமாக இருக்கும். அப்போ இந்த இன்ப துன்பங்கள் எல்லாமே அகங்காரத்திற்கான அனுபவங்கள் தவிர, அந்த உண்மையான காண்பவர் இதில் நேரடியாக எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அவர் ஒரு சாட்சி மட்டுமே. ஆனா ஒரு நிமிஷம், காண்பவர் எந்த செயலும் செய்யவில்லை, எல்லாமே வெறும் ஜடப்பொருள் என்றால் உயிர்கள் எப்படி இயங்குகின்றன? எதனால் உலகம் செயல்படுகிறது? இப்போ இதை ஒரு தூங்கும் ராஜாவோட ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ராஜா தன் அரண்மனையில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாலும்
அவர் அந்த நாட்டின் ராஜா என்ற இருப்பு மட்டுமே அமைச்சர்களுக்கும் படைவீரர்களுக்கும் அதிகாரத்தையும் செயல்படும் ஆற்றலையும் வழங்குகிறது இல்லையா? ஆமா, ராஜா தூங்கினாலும் ஆட்சி நடக்கும். அவர் எழுந்து போய் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அதுபோலவே காண்பவரின் இருப்பு மட்டுமே இந்த உலகத்தை இயக்குகிறது. அகங்காரத்திற்கு உயிர் கொடுக்கிறது. வாவ்! ஆக உலகமும் சரி உயிர்களும் சரி அனாதியானவை, அவற்றுக்கு தொடக்கமே இல்ல. நம் மனம் என்பது நித்தியமான உணர்வின் ஒரு சிறு பிரதிபலிப்பு மட்டுமே. இதத்தான் இந்த ஸ்லோகம் மிக ஆழமாக சொல்கிறது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நீங்கள் உணர்ந்து கொள்வது எதற்கு தேவை என்றால், வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் எல்லாமே உங்களின் அகங்காரத்திற்கான அனுபவங்களைத் தவிர உண்மையான உங்களுக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ளத்தான். சூப்பர். இந்த தெளிவு வந்துவிட்டால் தேவையற்ற மன உளைச்சல்களிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆரம்பத்துல பிரபஞ்சம் எப்போது தோன்றியது என்று தேடினோம். ஆனால் விடை நம் அகங்காரத்தின் மாயையில்தான் வந்து நிற்கிறது. ஆமாம், உங்கள் உடலும் மனமும் வெறும் ஜட பொருள். அதில் தோன்றும் அகங்காரம் ஒரு வெறும் பிரதிபலிப்பு. உண்மையான காண்பவர் எந்த செயலிலும் ஈடுபடாமல் சாட்சியாக மட்டுமே இருக்கிறார் என்றால், இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உண்மையில் யார்? சிந்தித்து பாருங்கள்.